Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மூணு வகையான சட்னி வகைகள் தான். நம்ம எப்பவுமே வீட்ல இட்லி தோசை செய்வோம், பட் என்ன சட்னி செய்யறதுன்னு ரொம்ப யோசிப்போம். எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னியா அப்படின்ற ஒரு யோசனை வரும். அந்த மாதிரி இல்லாம நான் ஏற்கனவே உங்களுக்கு மூணு வகையான சட்னி ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நான் ஒரு மூணு வகையான சட்னி ரெசிபி தான் போட போறேன். அது என்னன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிளகு சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 4 காஞ்ச மிளகாவும் 2 காஷ்மீரி காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். 6 பல்லு பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் கடலைப்பருப்பு வறுபடட்டும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து விடுங்க. ஒரு நிமிஷம். இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக ஆனது பிறகு ஒரு தட்டில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம திரும்பி இதை அடுப்பில் வைக்க போகிறதில்ல, அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் பாதி தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, அதை முதல் ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி, பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. பாருங்கள், இப்போது நல்லா சட்னி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே மாதிரி நம்ம கடுகு, கருவேப்பிலை தாளித்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த மிளகு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் வெங்காய சட்னி. இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. ஒரு 3 துண்டு தேங்காவை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கடைசியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாதாம் சட்னி. பாதாம் நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். 8 ஹவர் ஊற வச்சுட்டு கூட தோல் உரிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தோல் அழகாக உறிஞ்சி வந்துடும். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20லேருந்து 25 பாதாம் வரைக்கும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். பாதாம் சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், உடைச்ச கடலை, பச்சை மிளகாய், உப்பு, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், சட்னி எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னால் தான் இது பாதாம் சட்னினே தெரியும். இது அசல் அப்படியே நம்மளுக்கு தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும். என்ன ஒன்று, இது நல்லா ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோ சுவையாக இருக்கும். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். எப்போதும் போல் பாதாம் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.